Hi everyone, I am Fuzzy from Fuzzy's Recipes. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஜூஸியான டேஸ்டான வட்டலப்பம் ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன். என்ன தான் வீட்டில் நிறைய ரெசிபீஸ் பார்த்து வட்டலப்பம் ட்ரை பண்ணாலும் ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டே வேறு லெவல் தான். அண்ட் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்கிற. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் சுகர் யூஸ் பண்ணி தான் வட்டலப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு 10 முட்டைக்கு 500 கிராம் சுகர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அண்ட் 1 கப் ஆஃப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வாசத்துக்காக கருவேப்பட்டை மிளகாய் கொஞ்சம் தட்டி பவுடர் மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வட்டலப்பத்தில் கலருக்காக வேண்டி முட்டையை அடிக்கும் போது சீனியை கருக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். பிகாஸ் நீங்கள் வட்டலப்பம் மட்டுமில்லை எந்த ரெசிபி செய்கிறனாலும் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் எந்த டிஷ்ஷும் சக்ஸஸாக வர. ஸோ நான் குயிக்காக வட்டலப்பத்துக்கான சீனியை கருக்கி நல்ல கலர் வந்ததும் அதை நல்லா ஆற வச்சு ரெஸ்ட்டில் விட போகிறேன். இந்த சீனி கருக்கிற டைமில் உங்களுக்கு விருப்பம்னா ஏலக்காய் 2-3 சேர்த்துக்கொள்ள. மேலும் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது, ஸோ நான் சேர்த்துக்கல. இது மாதிரி வட்டலப்பத்து கலர்ஸ் எடுக்கிற டைமில் நீங்கள் நல்லா டார்க் கலரில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கல்யாண வீட்டு வட்டலப்பம் ரெசிபி அப்படியே எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இந்த பானி கலர் ஆகிறதுக்குள்ளே நான் போயிட்டு குயிக்காக முட்டையெல்லாம் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். நீங்கள் இப்போ முட்டை யூஸ் பண்ணி செய்கிற டிஷ்ஷில் முட்டையை தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அது பிறகு நீங்கள் உங்களோட மெயின் பவுலில் ஊற்றிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் இன்கேஸ் ஒரு முட்டை சரி ஸ்பாயிலாக இருந்தால் உங்களோட எல்லா முட்டையும் போயிடும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ட்ரிப், அந்த உங்களோட முட்டையில் இருக்கிற நூல் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் அது உங்களோட வட்டலப்பத்தில் வர அந்த பிலால் வாசத்தை நல்லா குறைக்க ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் வட்டலப்பத்துக்கு ஹேண்ட் மிக்சரோ பிளெண்டரோ எதுவுமே எடுத்துக்கொள்ளலை, கையாலே அடித்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் எவ்வளோ கையால் பீட் பண்ணிக்கொள்கிறோமோ அந்த அளவு நல்ல ஜூஸியான வட்டலப்பம் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதோட அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவனோட வட்டலப்பம் அப்படி ஒரு அழகாக இருக்கிறேன். இந்த டைமில் நான் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி கொள்ள போகிறேன். இப்படி முட்டையை நுர வர இப்படி முட்டையை நல்லா நுர வர ஸ்டேஜில் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. முட்டை அடிக்கிற டைமில் கொஞ்சம் கையில் வாசம் வர உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் உங்களுக்கு க்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கொள்ளலும். நெக்ஸ்ட் நான் இதில் எடுத்து வச்சுருந்த 1 கப் ஆஃப் தேங்காய் பால் இருக்குது எட் பண்ணிக்கொள்ள போகிறேன். தேங்காய் பால் சேர்க்கிறது இதில் முக்கியமான ஒரு ட்ரிப். தேங்காய் பால் சேர்த்தா தான் வட்டலப்பம் நல்ல டேஸ்ட்டாக வர. நெக்ஸ்ட் இந்த பிலால் வாசத்தை குறைக்கிறதுக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நான் காய்ச்சி வச்சுருந்த அந்த பானையை நல்லா சூடு ஆறினதும் ஹீட்டோடு சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ட்ரிப், உங்களோட வட்டலப் மிக்சரை நல்லா ஒரு வடியுண்டால் வடிச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி அந்த மேலே அடிக்கிற நுரையெல்லாம் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட வட்டலப்பம் பிலால் வாசம் இல்லாத நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான வட்டலப்பமாக வரும். இந்த மிக்சரை நீங்கள் பெரிய பவுல்லையும் ஊற்றிக்கொள்ள இயலும். பட் நான் இன்றைக்கி சின்ன கப்பில் தான் ஊற்றிக்கொள்ள போகிறேன். எந்த சைஸ் பவுலாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஊற்றுற மிக்சர் ஹாஃப்க்கு மேலே ஊற்ற வேணும். பிகாஸ் வட்டலப்பம் ஸ்டீம் ஆகிற டைமில் அது பொங்குறதுக்கும் ஸ்பேஸ் வேணும். நெக்ஸ்ட் முக்கியமான, நீங்கள் யூஸ் பண்ணுற சட்டியில் என்ன சரி ஹோல் இருந்தால் கட்டாயம் சீல் பண்ணி கொள்ளுங்க. பிகாஸ் வட்டலப்பம் ஸ்டீம் பண்ணுற டைமில் எந்த ஆவியும் வெளியே போகக்கூடாது. நெக்ஸ்ட்
வீடியோவில் உங்களுக்கு சுகர் யூஸ் பண்ணி வட்டலாப்பம் செய்கிற எப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம் கருப்பட்டி யூஸ் பண்ணி எப்படி வட்டலாப்பம் செய்யறதுன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப், உங்களோட வட்டலாப்பத்துக்கு தண்ணி படவே கூடாது. அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மேலால் ஒரு டவல் சரி, ஒரு பேப்பர் சரி யூஸ் பண்ணி கொள்ளணும். நான் இன்றைக்கி ஸ்டீமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கீழே வைக்க எதுவும் தேவையில்லை. நீங்கள் ரைஸ் குக்கர் சரி ஒரு சட்டியில் ஸ்டீம் பண்ண போகிறேன்னா வயர்க்கோ அந்த மைக்ரோவேவில் வைக்கிற சின்ன ஸ்டாண்ட் வரும், அது சரி யூஸ் பண்ணி கொள்ளிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மிக்சரை நான் ஒரு 1 hour மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இந்த ஸ்டீமர்லேருந்து டாப் மோடியில் ஒரு காட்டன் புடவை ஒன்று கட்டிக்கிறேன். பிகாஸ் அந்த வட்டலாப்பத்தில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆவி வர தண்ணி மறுபடி வட்டலாப்பத்தில் விழாமல் வைக்கிறதுக்காக வேண்டி. ஸ்டீம் ஆகி வந்ததும் ஒரு டூத்பிக் ஒரு நைஃப் சரி வச்சு செக் பண்ணால் கிளியராக வரணும். அப்போ உங்களோட வட்டலாப்பம் நல்லா வெந்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு வீட்டில் கல்யாண வீட்டில் கிடைக்கிற ஸ்பாஞ்சியான வட்டலாப்பம் ஏலும் அண்ட் இந்த ரெசிபியை கட்டாயம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கூட ஷேர் பண்ணிக்கொள்ளும். அண்ட் ஐ வில் catch you in another recipe. Please subscribe and share and like to my channel.